அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் துலாம் ராசி நண்பர்களுக்கு யோகத்துக்கு மேலே யோகம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது என்னப்பா யோகத்துக்கு மேலே யோகம், திடீர்னு கேள்விப்படாத ஒன்றா இருக்குதே. இந்த யோகத்துக்கு மேலே யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படாத விஷயமே கிடையாது. அது எல்லா ராசிக்காரவங்களுக்கு அமையுமான்னு கேட்டால் அது கிடையாது. ஆனால் இந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு வருஷத்துக்கு யோகத்துக்கு மேலே யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அது எப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே. துலாம் ராசி நண்பர்களே, பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள், சுப பலன்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். அதாவது கோச்சாரத்தில் சனி பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல வருகின்ற பொழுது பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக இருப்பார். இது 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் உங்கள் ராசிக்கு வர முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல வர முடியும். அப்படி சனி பகவான் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலுவாக நிற்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவானும் இருப்பார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். இந்த காலகட்டங்களில் இந்த சனிப்பெயர்ச்சி ஆகின்ற ஆரம்ப காலத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ஒரு 6 மாதம் இருப்பார். அதுக்கப்புறமா ராசிக்கு 8ஆம் இடத்துல பயிற்சியாகி அமர்வார். அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழித்து ராசிக்கு 9ஆம் இடத்துல பயிற்சியாகி அமர்வார், மிதனத்தில் இருப்பார். இது கோச்சார கிரக அமைப்புகள். அப்போது இந்த 2.5 வருஷம் சனி பகவான் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று நிற்கின்ற பொழுது நான் சொன்ன இந்த ராகு கேது குரு பகவான் இந்த அமைப்பில் நிற்கின்ற பொழுது கண்டிப்பாக யோகத்துக்கு மேலே யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யும். அது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது துலாம் ராசிக்கு இருக்கின்ற கிரகங்கள்லேயே சுப கிரகமான குரு பகவான் தான் முதல் எதிரி. அது என்னங்க, குரு பகவானை போய் எதிரின்னு சொல்கிறீங்களே? ஆமாங்க, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். மங்கள நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. அப்பேற்பட்டவரை போய் நீங்கள் போய் எப்படி எதிரின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் ராசிக்கு 3, 6 கூடியவர் அவர் தான். அப்போ இந்த 3, 6 என்பது அசுபஸ்தானங்கள். அந்த அசுபஸ்தானங்களில் சுபகிரகம் மறையக்கூடாது. அந்த இடங்களில் இந்த குரு பகவான் மறைகிறதுனால இந்த 3, 6 கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். அதை குரு பகவான் கெடுத்துருவார், சுப பலன்களை கெடுத்து விடுவார். ஒரு சுபரே போய் சுப பலன்களை கெடுக்கிறாருன்னா அது துலாம் ராசிக்காரவங்களுக்கு தான். அது எப்படிங்க? இப்போ 3ஆம் இடம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது தைரிய வீரியஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், சிறுதூர பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். இதற்கு அதிபதி குரு பகவான். அப்போ இந்த 3, 6, 8, 12 அப்படிங்கிற அசுபஸ்தானங்கள் இல்லையா? அப்போ 3ஆம் இடம் அசுபஸ்தானம். இப்போ இந்த அசுபஸ்தானத்தில் சுபகிரகம் மறைகின்ற பொழுது நான் சொல்லிய அந்த தைரிய வீரியம், தாம்பத்திய உறவு, இளைய சகோதரர் வழி உறவுகள், சிறுதூர பயணங்கள் மூலமாகலாம் நீங்கள் அசுப பலன்களைத்தான் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். அப்படின்னா என்னங்க? கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய உறவு சிறப்பு இருக்காது. அதை முதல்ல இதை செய்வார். அப்போ தன்னுடைய ஒரு ஒற்றுமை தன்மையை சீர்குலைப்பார், பிரிவினையை ஏற்படுத்தி விடுவார், சகோதர வழியில் பிரிவினையை ஏற்படுத்தி விடுவார், உதவிகள் கிடைக்கப்பெறாத வண்ணம் செய்து விடுவார், சிறுதூர பயணங்கள் மூலம் அலைச்சலை தந்து உங்களுடைய மனவேதனையை தூண்டுவார், உங்களுடைய உழைப்பின் மூலமாக வரக்கூடிய அந்த தைரியத்தை கூட அவர் கெடுத்து விடுவார், வீரியத்தையும் கெடுத்து விடுவார். இப்போ இந்த மாதிரி நீங்கள் தைரியமாக செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இங்கே குறைபட்டு விடும். அப்படிப்பட்ட இடத்துல குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிற போது இதுகளுக்கெல்லாம் இந்த வேலைகளுக்கெல்லாம் அவர் பாதகமாக இடைஞ்சலாகவே இருந்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி விட்டுருவார். புரியுதுங்களா? அதேமாரி 6ஆம் இடம் நோய் எதிரி கடன் ஸ்தானம், மீனராசி. இங்கே போய் குரு பகவான் இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த 6ஆம் இடத்தின் மூலயமா நீங்கள் தேவையில்லாத கடன் பட்டு தொல்லைப்பட்டு மொல்லப்பட வேண்டியதாயிரும். தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. என்ன நடக்குதுன்னே உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் இப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது உங்களுக்கு.
ஆனா பிரச்சனைகள் மட்டும் உங்க தலையில ஏறி மூட்டை கட்டி சுமக்க வச்சிரும். அவ்வளவு பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தீய பலன்களை வந்து இந்த குரு பகவான் கொடுத்து விடுவார். அப்ப இவர் வந்து 3லயும் 6லயும் மறையக்கூடாது. அப்ப யாருங்க இருக்கணும்? இப்ப 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, கேது இருக்காருன்னா பிரச்சனை இல்ல. 6ஆம் இடத்துல ராகு, கேதுக்கள் இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்ல. கண்டிப்பாக நமக்கு சுப பலன்கள் தான். ஆனா சுப கிரகம் மறையக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ இயற்கையாவே இன்னைக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து கஷ்டப்படுகிறார்கள் என்றால், பலரால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றால், பிறரால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்றால், பிறரால் வீண்பழி சுமக்கப்படுகிறார்கள் என்றால், கணவனால் மனைவியும் மனைவியால் கணவனும் சண்டை சச்சரவுகளால் வெறுத்து ஒதுக்கப்படுகிறார்கள் என்றால், நண்பர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றால், தொழில்முறை பார்ட்னர்களால் ஏமாற்றப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்றால் 100க்கு 100% இது உண்மை. இதை துலாம் ராசி நண்பர்கள் சில பேர்கள் மறுக்கவே முடியாது. கடுமையான உழைப்பாளிகள் தான். இருந்தாலும் சோர்வு என்பது உங்களுடனே பிறந்து வந்துவிடும். சில நேரங்களில் உங்களுடனேயே இருந்து கொண்டு உங்கள் தைரியம் எவ்வளவு என்று எடை போட்டு சொல்ல முடியாத அளவிற்கு இந்த குரு பகவான் செய்து விடுவார். உங்களுடைய வீரியம் எவ்வளவு என்று உங்களால் சொல்ல முடியாமல் போய்விடும். ஆக இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க கெட்டுவிடும். சுப பலன்கள் கிடைக்காது. வெள்ளை நிறத்தில் இருப்பதெல்லாம் பால் என்று அறிந்து விடுவீர்கள். பருகிவிட்ட பின்புதான், ஐயோ நாம் குடித்தது பால் அல்ல விஷம் என்று மறுபடியும் வயிற்றுக்குள்ளே போனதை வெளியில் ஓங்கரைச்சு கக்கக்கூடிய நிலைமையில வருவீங்க. அதுக்கு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யாரையெல்லாம் நண்பர்கள் என்று சொல்லி உயிருக்குறாக பழகுகிறாள் என்று சொல்லி நீங்கள் வந்து யாருக்கிட்டையெல்லாம் விசுவாசத்தோடு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்டவங்களை வந்து நீங்கள் எப்படி ஜீரணிப்பீங்க? ஜீரணிக்க முடியாது. அதுதான் அதுதான் இந்த அர்த்தம். இளைய சகோதரர்களே சில நேரங்களில் உங்களுக்கு உதவியாக இருக்க மாட்டாங்க. தம்பி இருக்கிறவன் படைக்கு அஞ்ச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் துலாம் ராசிக்காரவங்களுக்கு அது பொருந்தாது. தம்பி இருந்தாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னாட்டா 3ஆம் இடம் வந்து சகோதரஸ்தானம். இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய அந்த இடமும் பாழ்பட்டு போயிடுது. அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரை குரு மிகவும் மோசம்தான். இப்படிப்பட்ட மோசமானவர் மறுபடியும் மே 1ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபம் 8ஆம் வீட்டில் மறுபடியும் மறைகின்றார். ஜோதிடத்தில் மிகவும் கடுமையான மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 8ஆம் இடம் ஒன்று. இது வந்து சாதாரணமாகவே நம்மளுடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் வீண் சண்டைகள் சச்சரவுகளை குறிக்கின்ற வழக்குகளை குறிக்கின்ற இடமும் இதுதான். இதே இடம்தான் மறைந்து கிடக்கின்ற புதையல் ரகசியங்களையும் இந்த இடம்தான் குறிக்கும். புரியுதுங்களா? இதிலும் சில இடங்களில் வந்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பையெல்லாம் இந்த 8ஆம் இடம் சொல்லும். அப்போ இதில் போய் குரு பகவான் மறுபடியும் மறைகின்றார். ஒரு சுபருக்கு ஒரு முறை மறைவு ஸ்தானம் 2 முறை மறைவு ஸ்தானம் என்பது சுபபலன்களை கெடுத்துவிடும். 3ஆவதாக அவர் மறைகிறார் என்றால் அங்கே சுபபலன்களை கெடுப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்கங்க. இப்போ இந்த 3ஆவதாக குரு பகவான் மறைகிறது வந்து 8ஆம் இடத்துல கடுமையான அதள பாதாளத்துக்குள்ளே போய் மறைகிறார். அவரால் வெளியே வரவே முடியாது ஒரு வருஷத்துக்கு. அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவர் மோசமான பலன்களை அதிகமாக கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனைகள், அதாவது வந்து அக்கம் பக்கத்தில் உங்களோட பழகிறவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். குடுக்கல் வாங்கல யாருக்குமே நீங்கள் ஜாமீன் போடாமல் இருந்துக்கங்க அப்படிங்கிறது 2வது விஷயம். பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்ட்டு சொல்கிறது 3வது விஷயம். இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்திலுமே நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க. இதைத்தான் சொல்கிறாங்க, கெட்டு போயிட்டான் மறுபடியும் கேட்டுறேன். அப்போ உங்களுக்கு ராஜயோகத்தை அவர் கொடுப்பாங்க. உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து உங்களை நல்ல முறையில் வாழ வச்சிருவார் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இடத்துல மட்டும்தான் குரு பகவான் உங்களை வாழ வச்சிருவார். அப்பேற்பட்ட 8ஆம் இடத்துக்கு தான் இப்போ பேச்சை வரப்போகிறார். புரியுதா? அதனால் குரு பகவான் அதள பாதாளத்தில்
மறையப் போகின்றார். எழவே முடியாது ஒரு வருஷத்துக்கு. ஆனா நீங்க எந்திரிச்சிருவீங்க. இப்போ ஒரு நல்ல நிலைமையில உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்ப ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமகா புருஷனே சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்வது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அந்த 5ஆம் இடத்துக்கு உரியவரே ஆட்சி பலம் பெற்று அமர்கிறது என்பது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். பூர்வீக ஸ்தானம், புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், புத்திரஸ்தானம், காதல் ஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம், பேரு அதிர்ஷ்டங்களை எல்லாம் வரவழைக்கக்கூடிய இடம். நம்மளுடைய மனதை பற்றி சொல்லுகின்ற இடம். ரேஸ் பந்தயங்கள் எல்லாம் வெற்றியை குறிக்கின்ற இடம். அப்பேற்பட்ட இடங்கள் தான் இந்த 5ஆம் இடம். அதில் வந்து 5ஆம் அதிபதியே ஆட்சி பெற்று வலுவாக இருக்கிறனால துலாம் ராசிக்காரவங்களை கண்டிப்பாக கவலையை தூக்கி விட்டு தள்ளிருங்க. உங்களைய கவலையிலிருந்து அவர் கண்டிப்பாக நீக்க வச்சிருவார். சந்தோஷத்துக்கு கொண்டு வந்துருவார். இப்போ இந்த ஸ்தானத்தில் ஸ்தான அதிபதியே ஆட்சி பெற்று அமர்வது என்பது 30 வருஷங்களுக்கு ஒரு தடவை நிகழக்கூடிய அமைப்பு. அதனால் நண்பர்களே, துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் இனிமேல் வந்து உங்களுக்கு யோகத்துக்கு மேலே யோகம்தான். புரியுதுங்களா? இப்போ சனி பகவான் கோச்சாரத்தில் கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்கின்ற பொழுது ஒரு வருடம் குரு பகவான் ராசிக்கு 8இல் இருப்பார். மறு வருடம் ராசிக்கு 9இல் பாக்கியஸ்தானத்தில் இருப்பார். ராகு பகவான் ராசிக்கு 6இல் இருப்பார். கேது பகவான் ராசிக்கு 12இல் இருப்பார். அப்போ 6ஆம் வீடான மீனத்தில் ராகு மறைகின்ற பொழுது இங்கே ராகுவின் அபிலாசைகள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் எப்படி எதற்காக ஏன் கடன் பட்டீர்களோ அதற்கான சாதக வழியில், அதிலிருந்து மீள்வதற்கான சாதக வழியிலிருந்து உங்களை கொண்டு செலுத்துவார். அப்போ இந்த கடனை அடைப்பதற்கு உழைப்பின் மூலமாக சம்பாதித்தோ அல்லது பேர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பணவரவை பெற்றோ அல்லது பிற மொழி மத இனத்தவரால் நன்மைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு உருவாகி விடும். அந்த அமைப்பை இந்த ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ அந்த பிரச்சனையை கண்டிப்பாக தீர்ப்பார். இப்போ நீங்கள் வந்து உழைப்பின் மூலம் சோர்வு அடைகின்றீர்களே, நோய் நொடி போன்ற அசுபங்களால் தொல்லைகளை சந்திக்கின்றீர்களே, அதற்கான சாதக வழியில், அதாவது அதற்கான சாதக வழியில் ராகு பகவான் நின்று உங்களை மீட்டெடுப்பார். இதுவரை உங்கள் வீட்டிலேயே உங்களுடனேயே பழகிக்கொண்டு உங்கள் வீட்டிலேயே தேனும் பாலும் உண்டு தளவாழலையில் 16 வகை காய்கறிகளை விருந்துண்டு வயிறு நிரப்பி கொண்டவர்கள், அந்த உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைத்தவர்கள், உங்களுக்கே எதிரி போல் செயல்பட்டவர்கள், உங்களுக்கு துரோகம் விளைவித்தவர்கள், அவர்களுக்கு ஏற்படுகின்ற தொல்லைகளில் இருந்து மீள்வதற்காக உங்களிடம் ஓடி வந்து உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். எப்பவுமே உதவி செய்தவங்களுக்கு உபத்திரத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த ராகு பகவான் செய்வார். அப்போ உங்கள் எதிரிகள் வந்து கண்டிப்பாக உங்களிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலம் விரைவில் வரும். 12ல் கேது, ஞானம், பக்தி, நிம்மதி ஏற்படும். கண்டிப்பாக 12ல் கேது, 6ல் ராகு. கவலைகளை விட்டு தள்ளுங்கள். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல அற்புதமான தருணம். இந்த நேரங்களில் சம்பாதிச்சு கொண்டது சுப பிரயோகங்களாக வீடு கட்டுறது, திருமணம் முடிக்கிறது, ஆடை ஆபரணங்கள் சேகரிக்கின்றது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அடுத்ததாக துலாம் ராசி நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. யோகத்துக்கு மேலே யோகம் அப்படின்னு சொன்னமே, அது எப்படி? இது சில துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு யோகத்துக்கு மேலே யோகம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வேலை செய்யும். ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். இந்த ராகு கேதுக்கள் உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகளாக வரக்கூடிய சனி பகவான், புதன் பகவானின் நட்சத்திரங்களான பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய நட்சத்திர சாரங்களில் இந்த ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் அமர்ந்து நட்சத்திர சாரங்களில் அமர்ந்து ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் 6, 12இல் வருகின்ற பொழுது அதீத நன்மையான பலன்களை கண்டிப்பாக செய்து கொடுப்பார்கள். இதில் ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
அதே போன்று சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திர சாரத்திலோ அல்லது புதன் பகவானின் நட்சத்திரமான ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர சாரத்திலோ அமர்ந்து கோச்சாரத்தில் பயணிக்கின்ற பொழுது கண்டிப்பாக துலாம் ராசி நண்பர்களை பிடிக்கவே முடியாது. இந்த அதீதமான யோகங்கள்லாம் அவர்களுக்கு வேலை செய்யும். அப்போ இந்த காலகட்டங்களில் என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகள் தீரப்போகுது. அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நீங்கள் இனிமேல் சகல செல்வாக்கியங்களோட வாழ போகிறீங்க அப்படிங்கிறத தான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த நேரத்தில் வேலை செய்யும். ஏன்னா ராகு பகவான் 6ல் இருந்து கேது 12ல் இருந்தால் ஒரு வழியில் வெளிநாட்டு பணமும் வரும் வீட்டுக்கு, ஒரு வகையில் உள்நாட்டு பணமும் உங்கள் கையில் சரளமாக புரளும். இது உறுதியிலும் உறுதி. என்ன நண்பர்களே, துலாம் ராசி நண்பர்களே, இப்போ உங்களுக்கு இது சந்தோஷமான தருணம், நிம்மதியான தருணம், பெரும் மகிழ்ச்சி, ஆனந்தம் பெறக்கூடிய தருணம். துலாம் ராசி நண்பர்களுக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.